தமிழஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வாழைப்பூவை வச்சு. சரி, இந்த வாழைப்பூ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூவை வச்சு ஒரு அருமையான பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வாழைப்பூவை இந்த மாதிரி நான் ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு பூ நமக்கு வந்து தேவைப்படும். நல்லா பெரிய பூவாக இருந்தால் நல்லது. இப்போ இந்த வாழைப்பூக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மாவு பொருட்களை முதல்ல கலந்துக்கலாம். ஸோ இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், இது வந்து தனி மிளகாய்த்தூள், அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி அது சீக்கிரமே கருத்துரும். அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பூவை கொஞ்சம் மோரில் வந்து கலந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா போடும்போது நீங்கள் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து நல்லா அந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்து செய்யும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூவை வந்து இதோட சேர்த்துருவோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்து நீங்கள் செஞ்சிட முடியும். வாழைப்பூ வந்து ஆஞ்சி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த வாழைப்பூவை வந்து இந்த மாவோடு சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ அது சின்ன பாத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சா போல் நீங்கள் வந்து இதை பிசறணும். ஸோ தண்ணி வந்து நிறையா ஊற்றாமல் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து பிசறினீங்க அப்படின்னா பக்கோடா ரெசிபிக்கு வந்து கரெக்டான ஒரு பதம் வரும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை கைகளில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா அந்த மாவு எல்லாத்துலேயும் கோட் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் பிசைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஆனியன் பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மாவும் அந்த கொஞ்சமாக அந்த வாழைப்பூவும் ஒட்டினா போல் இருக்கணும். அப்போ தான் எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ரெடியாக எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கோடா வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ போட்டுடலாம். ஸோ பக்கோடா செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிதமான சூடில் வச்சு நீங்கள் பக்கோடா வந்து நீங்கள் வறுத்தெடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் சைடில் ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை இந்த பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ், அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கோடா வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ இதை இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்சை நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் வந்து ரொம்ப இருகலாக ஆகிடுச்சி அப்படின்னா லைட்டாக மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பக்கோடாவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்முடைய அருமையான ஆரோக்கியமான வாழைப்பூ பக்கோடா ரொம்ப சுலபமான முறையில் 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சுட்டேங்க. வாழைப்பூ வந்து ஆஞ்சி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் இந்த பக்கோடாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு விருந்தாளி வந்தால் கூட டக்குன்னு நம்மளால் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ ஆரோக்கியமான உணவு கொடுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து எந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து கவின் வந்து அதை சாப்பிட்டு பார்ப்பான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் அவன் சொல்லுவான். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவின் சாப்பிட்டு பார்ப்பான். பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிடு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. நானே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாழைப்பூவில் அதிக அளவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது வாழைப்பூவை நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் பயன்படுத்தலாம். வாழைப்பூவை வந்து பொரியலாவோ இல்லை அவியலாவோ இல்லை வந்து கூட்டு அல்ல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பக்கோடா கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக இது வந்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு, அதிக வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடலை பலுப்படுத்தி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அருமையான உணவுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.